கேஜிஎஃப் படம் மூலம் பட்டி தொட்டி எங்கோ ஃபேமஸ் ஆனவர் யாஷ். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் நவீன்குமார். சினிமாவுக்கு வரும் முன்னர் மேடை நாடகங்களில் நடித்து வந்த போதும் இதுவரை யஷ்வந்த் என அழைத்து வந்தனர். அந்த பெயரை சுருக்கி யாஷ் என வைத்துக் கொண்டார். கடந்த 2004ஆம் ஆண்டு கன்னட சீரியலில் நடிக்க தொடங்கிய யாஷ் பின்னர் படிப்படியாக சினிமாவுக்குள் நுழைந்தார். இவர் அதிக அளவில் தமிழ் படங்களின் கன்னட ரீமேக்கில் நடித்து வெற்றி கண்டார். குறிப்பாக களவாணி, சுந்தரபாண்டியன் போன்ற படங்களின் கன்னட ரீமேக்கில் யாஷ் தான் ஹீரோவாக நடித்தார். பின்னர் கடந்த 2018ஆம் ஆண்டு பிரசாத் நீல் இயக்கிய கேஜிஎஃப் படம் தான் நடிகர் யாஷின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. இப்படம் பான் இந்திய அளவில் ஹிட் ஆனதை தொடர்ந்தும் அதன் இரண்டாம் பாகத்தையும் எடுத்தனர். முதல் பாகத்தை விட மிக பிரம்மாண்டமாக உருவான கேஜிஎஃப் படத்தின் இரண்டாம் பாகம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் 1200 கோடிக்கு மேல் வசூலித்திருந்தது. இப்படத்தின் மூலம் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காகவும் உருவெடுத்தார் யாஷ். விரைவில் கேஜிஎஃப் 3ஆம் பாகமும் உருவாக்க உள்ளது. கேஜிஎஃப் படத்தின் வெற்றிக்கு பின்னர் 2 ஆண்டுகள் யாஷ் நடித்த கேஜிஎஃப் படத்தின் வெற்றிக்கு பின்னர் 2 ஆண்டுகள் யாஷ் எந்த படத்திலும் நடிக்காமல் இருந்த நிலையில் தற்போது டாக்ஸிக் என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆகியுள்ளார். இப்படத்தை கீது மோகன்தாஸ் இயக்கி வருகிறார். இப்படத்தில் நடிகர் யாஷுடன் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் நடித்து வருகிறார். இதில் யாஷுக்கு அக்காவாக நயன்தாரா நடிப்பதாக கூறப்படுகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதிலும் கேங்ஸ்டராக நடிக்கிறார் யாஷ். இது தவிர பாலிவுட்டில் உருவாகும் ராமாயணம் திரைப்படத்திலும் நடித்து வருகிறார் யாஷ். இதில் ராமனாக பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர் நடிக்கும் அவருக்கு ஜோடியாக சீதா கதாபாத்திரத்தில் சாய் பல்லவி நடித்து வருகிறார். இப்படத்தில் நடிகர் யாஷ் வில்லன் ராவணனாக நடிக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பும் நடைபெற்று வருகிறது. இப்படத்திற்காக நடிகர் யாஷ் ரூபாய் 200 கோடி வரை சம்பளம் வாங்கியுள்ளாராம். இதன் மூலம் இந்தியாவிலே அதிகம் சம்பளம் வாங்கும் வில்லன் நடிகராக உருவெடுத்துள்ளார் யாஷ். இந்நிலையில் நடிகர் யாஷ் இன்று தனது 39வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவிந்து வரும் நிலையில் அவரின் சொத்து மதிப்பு குறித்த விவரம் வெளிவந்துள்ளது. அதன்படி அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் 53 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. இதுவே அடுத்த ஆண்டு 300 கோடிக்கு மேல் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. ஏனெனில் அவர் நடித்து வரும் டாக்ஸிக் படத்திற்காக 80 கோடியும் ராமாயணம் படத்துக்காக 200 கோடியும் சம்பளம் வழங்கப்பட இருக்கிறது. இதனால் ஒரே ஆண்டில் அவரது சொத்து மதிப்பும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. நடிகர் யாஷுக்கு சொந்தமாக பெங்களூருவில் ஆடம்பர பங்களா உள்ளது. இது தவிர இவரிடம் மெர்சிடிஸ் பென்ஸ், GLS, Audi Q7, BMW 520D, பஜாஜ் ஸ்போர்ட் போன்ற சொகுசு கார்கள் உள்ளன. இதில் நடிகை ராதிகா பண்டிட் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த ஜோடிக்கு ஐரா என்கிற மகளும் ஆயுஷ் என்கிற மகனும் உள்ளனர். ஃபேரடைல் ஃபார் க்ரோன் அப்ஸ் படத்தில் நடிக்க இருக்கும் யாஷ் சமூக ஊடகங்களில் ஒரு ரகசிய போஸ்டரை பகிர்ந்துள்ளார். இது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்றான யாஷின் டாக்ஸிக் பிளாக்பஸ்டர் 2022 திரைப்படமான கேஜிஎஃப் அத்தியாயம் 2க்கு பிறகு நடிகரின் மறுபிரவேசத்தை குறிக்கும். போஸ்டர் வெளியானவுடன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்கள் நிரம்பி ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஒரு பயனர் எழுதினர், ரசிகர்களிடமிருந்து வாழ்த்துக்கள். மற்றொரு பயனர் எழுதினார், இறுதியாக போதை அது காத்திருக்கிறது, ராக்கி பாய் திரும்பி வந்தான் என்று 3வது பயனர் எழுதினார். நச்சுத்தன்மையை கீது மோகன்தாஸ் இயக்கியுள்ளார். மற்றும் இது 1950களில் போதைப் பொருள் மாஃபியாவின் 2 உலகத்தை ஆராயும். இப்படத்தில் யாஷ் போதைப் பொருள் வியாபாரியாக நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தை KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மான்ஸ்டர் மைண்ட் கிரியேஷன்ஸ் ஆகியவற்றின் கீழ் வெங்கட் கே நாராயணா மற்றும் யாஷ் இணைந்து தயாரித்துள்ளனர். முன்னதாக கரீனா கபூர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பார் என்று கூறப்பட்டது. ஆனால் பின்னர் அவர் திட்டத்திலிருந்து பின்வாங்கினார். தற்போது சாய் பல்லவி அல்லது தாரா சுதாரியா கதாநாயகியாக நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த படத்தை KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. டாக்ஸிக் ஏப்ரல் 10, 2025 அன்று திரையரங்களில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.